ஹலோ லிக்கணம்மா. வணக்கம் வணக்கம். ம் எல்லோரும் தீபாவளி எல்லாம் கொண்டாடி முடிஞ்சாச்சு. ஆ நீ பழையபடி எல்லாரும் இந்த நிலைமைக்கு திரும்பியாச்சு. ரொட்டீன் லைஃப், ரொட்டீன் வாழ்க்கைக்கு திரும்பியாச்சு. ம் ரொட்டீன் வாழ்க்கைக்குன்னா மம்மி எல்லாம் விக்கிரவாண்டி தாண்டி போயிட்டு இருக்காங்களாம் சென்னை போகிறவங்கலாம். அப்படியா? ஆ விக்கிரவாண்டியில் 2 கிலோமீட்டருக்கு நேர இது டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சான். ஓ 2 கிலோமீட்டர் தூரம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, டிராஃபிக்கை மாற்றி விட்ருக்காங்க. நீங்கள் எல்லாம் செஞ்சி வெளியே போங்க, வேறு பைபாஸ் வெளியே போங்க. ஐயா 2 கிலோமீட்டருக்கு அந்த வண்டி போனாதான் இதுக்கு மேலே இங்கிட்ட அலோவ் பண்ண முடியும், இல்லைன்னா அலோவ் பண்ண முடியாதுன்னு அந்த இடத்துல செக் போஸ்ட் மாதிரி வச்சு எல்லாருக்கும் மாற்றி விட்ருக்கா. எல்லாம் சென்னை போயிட்டுருக்குதுங்க ஒர்க்குக்கா. நாளையிலேருந்து ஒர்க்குக்கு போகணும்ல எல்லாரும். அதனால சென்னை இந்த ஒரு கொண்டாட்டம் தீபாவளி. தீபாவளிங்கிற ஒரு சில வேலையை அப்படிதான் பயல்களாக இருக்காங்க. அம்மா இது லாஸ்ட் நேரத்தில் டிக்கெட் கிடைக்கல, இங்கே வந்து கேட்டால் 5 ரூபா 6 ரூபான்னு சொல்கிறாங்க. ஒரு டிக்கெட் இப்போ மதுரைக்கு போடுறதுன்னா 6 ரூபாயாம், 5 ரூபாயாம். இந்த பஸ்ஸில் ஒரு லக்ஸரிஸான கொஞ்சம் இந்த பஸ்ஸில் 600 6000 ரூபா 6000 ரூபா 4000 ரூபா கேட்குறாங்கம்மா ஒரு ஆளுக்கு. நான் என்னத்துக்குமா 4 நாளைக்கு தீபாவளிக்கு அங்கே வந்துக்கிட்டு நீங்களே கொண்டாடுங்கம்மா. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. நான் வர்ற இதுவா வந்தா அதனால என்னது, சரி நீங்களே கொண்டாடுங்க, நான் அப்புறம் இன்னொரு நாள் வந்துக்கிறேன். பண்டிகை காலத்தில் இப்படி தான் பண்ணுறாங்க. ட்ராவல்ஸ்லாம் ஏற்றிட்டாங்க எல்லா ரேட்டு. ஒரு ஆளுக்கு லாஸ்ட் நேரத்தில் போய் கேட்டால் 4000 ரூபா 6000 ரூபா 5000 ரூபா அப்படின்னாதப்ப நீ புதுக்கோட்டை இது மதுரை போகலாம், திருச்சி போகலாம் அப்படிங்கிறாங்க. பண்டிகை கொண்டாடுறோம்னா இதெல்லாம் இப்படி கொடுத்தாங்க. அநியாயம் இல்லை, பாவம். சம்பாதிக்கிறதே கம்மி, அதுலேயும் இப்படி 4 ரூபாயும் 5 ரூபாயும் கொடுத்து பண்டிகைக்கு போயிட்டு என்ன பண்ணுறது? இப்படி தான் பண்ணுறாங்க. அநியாயம். ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க பரவாயில்ல. ஓன் வெஹிக்கிள் அவங்க வாட காரை பெட்ரோலை போட்டால டீசலை போட்டால அவங்க வாட ட்ராவல் பண்ணி ஓட்டணும், ஓட்டிக்கிட்டு மட்டும் வந்தால் போதும். ஆனால் புவனேஸ்வர் கூட வெள்ள வருது. புவனேஷா? அதான் நிறைய இடத்துல வந்துட்டு முடியறிக்கிட்டு அவங்க பிள்ளைக்கு முடியறிக்கிட்டு போயிட்டேன். ஓ அவன் தீபாவளிக்கு வரல. எல்லாத்துக்கும் வர முடியாதுல்ல. தீபனேஷ் அவங்க அம்மா வந்து முறுக்கு புளிகிறாங்க. தீபனேஷ் முறுக்கு புளி அச்சில் வச்சு புளிஞ்சு கொடுக்குறேன். அவங்க அம்மா எண்ணெயில் விட்டு எடுக்குது. அது சொல்லுது, அவன் புளிஞ்சு இல்லைன்னா என்னால முறுக்கெல்லாம் சுட முடியாதுன்னு. கஷ்டப்பட்டு புளிஞ்சு புளிஞ்சு வைக்கிறேன் ஒரு தட்டுல. அதை ஆட்டு எண்ணெய்க்குள்ள போட்டு வேக வைக்குது. ஓ அப்புறமே உங்களுக்கு எப்படி சிறப்பாக போச்சா தீபாவளி? போச்சு. இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஏன் கேட்குறீங்க? காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு மழை விடுன்னு பார்த்தா இன்னைக்கு இங்கே நல்ல மழை. நீ காலையில் வண்டி எடுக்க முடியுமான்னு தெரியல, அவ்வளோ மழை. அப்போ ஏதோ எங்கள் சாமி புண்ணியத்தில் மழை ஒரு 10 மணி போல விட்டுச்சு. ஆமாம், கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு. அப்புறம் அதில் அந்த கேப்பில் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் கோயிலில் பார்த்தா கூட்டம்னா கூட்டம் ஒரு 15 கார் வந்துருந்துச்சு. இந்த மலையிலேயுமா? அவ்வளோ பேர் கோயில் கொள்ளற கூட்டம். அப்படியா? எல்லாருமே தீபாவளி அன்னைக்கு அடுத்த நாள் நம்ம எல்லாருமே வந்துட்டாங்க. தீபாவளி லீவோட சாமிக்கு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கா. எல்லாரும் குடும்பமாக இருந்தாச்சு. அந்த சாமி வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். கிராமத்து தெய்வம், சுற்றுவட்டார் கிராமம் பூரா. நான் என்னடா இவ்வளோ காரு நிற்கிது, நம்ம போயில ஆச்சரியப்பட்டோம். அந்த லுங்கி பார்த்து குலதெய்வம் நம்ப இருக்காது. அப்படியா? அதனால அவங்க அக்கா வந்துட்டு போயிருக்கு. ஓ அன்னைக்கு. ஆமாம், நம்ம கோயிலில் தானே பார்த்தோம். ஆமாம். அப்புறம் கோயிலில் யார் யார் பார்த்தீங்க? கோயிலில் எங்கள் பங்காளி வீடு 2 பேர் வந்திருந்தாங்க. ஆட்சியா என்ன பண்ணாங்க? அவங்க 108 பிரகாரம் அந்த பொண்ணை சுற்றினாங்க. அது அப்படி சுற்றினா என்ன பலன்? நம்ம நினைச்சது கிடைக்கும். நம்ம எது நிறைவேறணும்னு நினைச்சோமோ அது நிறைவேறும். ஓ பொண்ணனை மட்டும் 108 சுத்தணும்? ஆமாம். நான் கோயிலே நினைச்சேன். பொண்ணனை மட்டும், அந்த சின்ன இது மட்டும், அந்த இது மட்டும், அந்த ரவுண்டை மட்டும். அதை வந்து இந்த ஆட்சி வந்து 21. ஆமாம், வசந்தாட்சி 21 சுற்றிச்சான். அவங்க 108. 108. ஆமாம் 108. ஓ
அது கடுமையான வேண்டுதல் வேண்டிக்கிட்டு சுத்தணுமா மாமி? ஆமா, இந்த கார்த்தி அம்மா நீ சொல்றீல அந்த ஆட்சி எப்ப பார்த்தாலும் சுத்தம். 108 தான் சுத்தாது. ஒரு எண்ணிக்கைக்கு ஒண்ணு வடியில வச்சுட்டு போவாது. ஒரு இது என்ன புளியங்கொட்டை இல்லைன்னா ஒரு சாக்லேட்டு. அதை எப்படி நம்ம கையில வச்சுக்கணுமா? ஒரு இதுல வச்சு அங்கே வைக்கிறது. நம்ம சுத்துற உடனே அது கீழே எடுத்து வச்சிடுறது. அது ஒரு சட்டியில வச்சிருந்துட்டு இப்ப 50 100 சாக்லேட் எடுத்துக்கணும். 100 சாக்லேட்ல ஃபர்ஸ்ட் சுத்திட்டு வந்த முடிச்ச ரவுண்ட் ஃபுல்லான உடனே ஒரு மிட்டாய் வைக்கணும் அந்த கீழே. அப்படி ஒவ்வொரு ரவுண்ட் ஃபுல்லான உடனே ஒவ்வொரு சாக்லேட் வச்சுட்டு சுத்தணும். அப்பதான் கணக்கு தெரியும். ஆமா. ஆனா நம்ம இது வரைக்கும் அப்படி ரவுண்ட் அடிச்சு யாரும் வச்சுட்டு போய் பார்க்கல. நான் பார்த்திருக்கேன். நான் அந்த கார்த்தி அம்மாவை வச்சு சுத்தி பார்த்திருக்கேன். அது இந்த மாசி சிவன்ராத்திரி டயத்திலே சுத்தும். நம்ம சிவன்ராத்திரிக்கு போறோம்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்துருவாங்க அட்வான்ஸா. கூட்டம் வரதுக்கு முன்னாடியே சுத்திடும். அது சுத்தி நான் பார்த்திருக்கேன். இவளுமே பொண்ணு கோயிலுக்கு நல்லா சுத்துவா. நம்ம பங்காளி வீட்டுல. பரவாயில்ல. நம்மளுக்கு அந்த புறாரம் சுத்துறது தெரியாதுல்ல, வேற வேண்டுதல் தெரியும். இப்போ அதில் விளக்கு போடுறீங்க, இதில் விளக்கு போடுறீங்க, இதில் விளக்கு போட்டால் என்ன பலன் அது இதுன்னு தெரியும். ஆனால் சுத்துறது தெரியாது. அதே மாதிரி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலையும் வயசுக்கு ஏற்ற மாதிரி அதை சுற்றி இருக்கேன். நம்ம வயசு என்னவோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சுற்றணும். அது எதுக்கா மம்மி? அதுவே நம்ம நல்லது நடக்கும் பாரு. உங்களுக்கு நல்லது நடந்துச்சா? அது சுத்துனே அது தெரியல நடந்துச்சான்னு. இப்போ 70 வயசுனா 70 சுத்தணுமா? ஆமா. 70 வயசுலாம் சுத்த மாட்டாங்க. சோமையாரெல்லாம் சுத்தல. அவர் வந்து நிப்பாரு சும்மா. நான் தான் சுத்துவேன். 30 40 50 வயசு வரைக்கும் சுத்தலாம். 50 வயசு அது 50 வயசே ஜாஸ்தி தானே மம்மி? 50 சுத்தணும். ஆமா. 30ல ஈஸியா சுத்திடலாம். ஆமா 30ல. அப்ப சின்ன பிள்ளைங்க வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப சின்ன பிள்ளையெல்லாம் ஈஸியா சுத்திடலாம்ல. 5 சுத்து 7 சுத்து அது சுத்துனேன். சின்ன பிள்ளையெல்லாம் 5 சுத்து 7 சுத்து 10 சுத்து. அங்கே வந்து ஓப்பன்ல இருக்குல்ல மம்மி நாமக்கல். குலதெய்வம் கோயிலுக்கு போய் சுத்துறது கண்டிப்பா நடக்கும். அப்படியா? நம்ம பொண்ணுட்டு. ஆமா. பொண்ணு நம்ம கும்பிடுறதுக்கு தான் இவ்வளவும் செய்யறாரு. ஆமா. அப்ப அது செய்ய மாட்டாரா என்ன? ஆனா நீ வெயிட் பண்ணி நின்னா நான் சுத்துவேன் ஒரு நாளைக்கு. நம்ம ஃப்ரீயா இருக்க அன்னைக்கு, கூட்டம் இல்லாத அன்னைக்கு சுத்தி கும்பிட்டு வரலாம். ஆனா அமாவாசை அன்னைக்கு சுத்தணும். அதுதான் விசேஷம். இன்னைக்கு அவளுக்கு அவ்வளவு புண்ணியம். அமாவாசை அன்னைக்கு சுத்தணும். அதே மாதிரி இன்னைக்கு என்ன, இன்னைக்கு கோயில்ல பாத்தீங்கன்னா அபிஷேகம் இருந்துச்சுல, அபிஷேகம் பார்த்தா புண்ணியம் சொல்றாங்க. அபிஷேகம் பார்த்தது இல்லை, இன்னைக்கு பார்த்தோம். நீ அது கூட பார்க்க இறங்கி வர மாட்டேன். அபிஷேகம் எல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? அது பார்க்கறதே பெரிய குளிப்பின வேணும். அது பார்த்ததுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? நமக்கு ஒரு நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியது. அது பார்த்தா சாமிக்கு குளிர்ச்சிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்லதுன்னு. இந்த அபிஷேகம் பார்க்கதான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க 2 பேரும். ஆமா ஆமா. அபிஷேகம் பார்த்துட்டு போவோம், வந்துட்டோம். அபிஷேகத்தை பார்த்துட்டு போவோம். அபிஷேகம் பார்த்தனால இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுல மம்மி. ஆமா. நம்ம அர்ச்சனை எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் இன்னைக்கு. ஆமா. அர்ச்சனை துண்டு கொண்டு போனோம். அபிஷேகம் பார்த்தது மனைவியே வந்துச்சு. எனக்கு இதே பிடிச்சிருந்துச்சு. ஆனா சாப்பிட காலையில் ஒழுங்கா இருந்தாலும் எனக்கு அங்க பாத்தியா சாமி அந்த சக்கரை பொங்கல் வந்துட்டாரு. ஆமா. அங்கே ஒரு சக்கரை பொங்கல் வச்சோம்னா சக்கரை பொங்கல் தந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாப்பிட்டது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு. என்ன மம்மி ஜாமான் வாங்கிட்டு போனீங்க இன்னைக்கு? அர்ச்சனை ஜாமான், அப்புறம் அரிசி, வெல்லம், உப்பு, மஞ்சள், அப்புறம் மாலை, வஸ்திரங்கள். வஸ்திரங்கள்னா சாமிக்கு துண்டுகளா? எல்லா சாமிக்கும் துண்டு. ஆமா. தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் நம்ம புதுசு கட்டுற மாதிரி சாமிக்கும். அதே எல்லாத்தையுமே அதே மாதிரி அதை எல்லாத்தையுமே அவங்க ஜோடிச்சுட்டான்னு மேலே போட்டுட்டா. சாமி மேலே போடல. சாமிக்கு இந்த இது மாதிரி இருக்கும்ல, ஆர்ச் மாதிரி, அதுல போட்டா எல்லாத்தையும். அப்புறம் இதுக்கு நம்ம அந்த லேடி சாமிக்கு மட்டும் சரி அதுவும் மேலதான் போட்டாங்க. அதுவும் மேலதான் போட்டாங்க. அவங்க விட்டு பூஜை இது அபிஷேகம் பண்ணவங்கள்ட்டே மேலதான் போட்டாங்க, நம்மகிட்டையும் மேலதான் போட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சாமி வந்து டெக்கரேட் பண்ணிட்டாங்க.
இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அந்த ஆச்சு சொன்னாங்கல்ல, ஈவினிங்லாம் நிறைய பேர் வருவாங்கன்னு. ஆமா, ஈவினிங்லாம் எப்படி அவங்க லோக்கலாக இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க. வரைக்கும் தான் இன்னைக்கு அமாவாசை. அதுக்கு மேல இல்ல. அதுக்கு மேல வரவும் மாட்டாளா? ஓ, எல்லாருமே கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க. ஒரு பையன் போன் பண்ணேன் பாரு, அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு 1000 கொடுக்க சொன்னா அவருக்கு. அதே அப்பா குடுத்தியான்னு கேட்டவர். ஆமா ஆமா, அவன் அங்கே 1000 கொடுத்துருக்கேன், இவன் இங்கே சாமி கும்பிட்றான். அப்புறமே வரையில எப்படி வந்தீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க? காரில் தான் வந்தோம். வரையில 3 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சாமியெல்லாம் நிம்மதியாக கும்பிட்டோம். ஒன்றும் அவசரம் இல்லாமல் திருப்தியாக சாமியை கும்பிட்டோம். கும்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சா? வந்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டீங்களா? ஆமாம். ஓ, இங்கே சமைச்சு வச்சுட்டு தான் போயிருந்தோம், அதனால வந்து சாப்பிட்டோம். ஓ, நாளைக்கு தேங்காய் பால் சாதம் பண்ணலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் தேங்காய் பூ நறுக்கிறேன், பால் புளிக்கிறதுக்கு. ஓ, இங்கே பாருங்க தேங்காய் இந்த பாருங்க நறுக்கிருக்கேன். இதை பால் புளியறது மிக்சியில் தானே அரைச்சிக்கிட்டு பால் புளியலாம். இது நல்லா இது திருகிற மாதிரி இதுன்னு விடணும் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அரைக்கணும் தண்ணி ஊற்றி. ஓ, இன்னும் குட்டி குட்டியாக நறுக்கணுமா? இல்லை, நறுக்கி வச்சுப்பேன். இதை மிக்சியில் போட்டோம்னா அப்படி உடஞ்சிடும், அப்படி பூவா. ஓ, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணுமா? அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். இது இப்படியே தண்ணி ஊற்றி அரைச்சா அரைக்காது. இதை அப்படியே சும்மா அப்படியே ட்ரையா ஓட்டி விட்டுறணும். அப்போ ஓட்டி விட்டா பூவா வரும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். அந்த திருகிறது மாதிரி வரணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் என்ன பண்றீங்க? தீபாவளி முடிஞ்சிருச்சு, எல்லாம் என்ன ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, இல்லை அவங்கவுங்க வேலையை பார்க்குறீங்களா? டியூட்டிக்கு போய் நல்லபடியா முடிஞ்சிச்சு. டியூட்டிக்கு போய் தானே மம்மி ஆகணும். ஆமாம். அப்புறமே உங்கள் வீட்டில் மழையெல்லாம் எப்படி இருக்கு? மழை தான் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பகலா ராத்திரியானு தெரியாத மாதிரி இருக்கு. ஏன் அவ்வளோ மழையா? ஆமாம், 5 மணிக்கே இருட்டிடுச்சு. வானம் சாயந்தரம் 5 மணிக்கே இருட்டிடுச்சு. நல்லா இல்லைன்னா 6 மணி 6:30 மணிக்கு தான் இருட்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் இருட்டிடுச்சு. வடகிழக்கு பருவமழை மம்மி. பகல் நேரம் இப்போ கம்மி, இரவு நேரம் கூட இருக்கு இப்போ இனிமே. அதுவே 2 நாளே இது சொல்லியிருக்காங்க, எப்போ வேணாலும் மழை வரும், எப்போ வேணாலும் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? அதனால தானே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சத்த நேரம் கூட விடலை. நம்ம காரில் போயிலையும் லைட்டாக தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு, வரையிலையும் தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு. க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் அந்த வைப்பரை போட்டுக்கிட்டே தானே வந்தோம் நாங்கள் வரையில. ஆனால் வெள்ளம் எல்லாம் சாமிக்கு நம்ம கொண்டு போகிறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு வெள்ளம் கொண்டு போனீங்கன்னா வீட்டில் வச்சு வாங்கியாந்து முதல் நாள் வாங்கிட்டு வந்து வெள்ளம் பச்சரிசி இந்த பொருள் உப்பு மஞ்சள் இதெல்லாம் வாங்கியாந்து வீட்டில் வச்சுருந்து மறுநாள் கொண்டு போகணும். ஏன் வீட்டில் வச்சுருந்தா வெள்ளமெல்லாம் கொண்டு போகணும். நம்ம நீ கடையில் வாங்கின வேலை கொண்டு போயிட்டா அது கொண்டு போகக்கூடாது. நேற்று கடை இல்லைங்கிறதுனால நம்ம வாங்கலை, இல்லைன்னா நேற்றே வாங்கியிருப்போம். வீட்டில் வச்சிருந்து தான் கொண்டு போகணும் வெள்ளம். அதான் புண்ணியம். ஆமாம். அப்புறம் வேண்டுதல் வேறு என்னென்ன மாதிரி நிறைவேற்றுறாங்க? நீங்க தொட்டி கட்டுறாங்க பிள்ளைய பிறந்தா, அது பிள்ளைகளுக்கு. ஆமா. வேற கடுமையான நேர்த்தி கடன்னா? கடுமையான நேர்த்தி கடன் என்ன? இந்த இந்த இதில் சொல்லுவாங்கல்ல, ஒரு சில திருவிழாக்கள்லாம் இந்த தீச்சிட்டு எடுக்கிறது, தீயில இறங்குறது, இங்கே அதெல்லாம் இல்லை. இங்கே அதெல்லாம் இல்லை. கடுமையான நேர்த்தி கடனை இந்த மாதிரி சுத்துறது, இந்த மாதிரி இது பண்றது. உனக்கு தேங்காய் வேணுமா? திங்க இல்லை, சூப்பரா இருக்கு. நீங்கள் அப்போ அர்ச்சனை பண்ணது தேங்காய் மணி நிறைய இருக்கு மம்மி. தேங்காய் நல்லது உடம்புக்கு, வைத்து வைக்கலாம். அவனுக்கு சொன்னால இது நம்ம ஒரு வீட்டுக்கு. ஆமாம், தேங்காய் பால் குடிக்க சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்கா. அது எதுக்கா மம்மி? அவனுக்கு என்னவா? அல்சர். அல்சர்னால வயிற்று புண்ணு. அவன் ஒரு வீடியோவில் போட்டிருந்தால, எனக்கு அல்சர் இருக்கு, அதனால எல்லாரும் என்ன சாப்பிடலான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அடப்பா, இந்த வயசுலேயே அல்சரா? அல்சர்னா அவனுக்கு நைட்டு தூங்க மாட்டேங்கிறேன் நிம்மதியா. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாரு, இன்னைக்கு ஒரு சிரிப்பா போட்டிருக்கேன். அப்பா நிக்கிறாரு, வெட்டி நிக்கிறாரு. அப்பா எந்திரிக்க பாருங்கப்பா என்ன அப்படின்னு. என்ன அப்பா பாக்குறேன், என்னடா அப்படிங்கிறாரு. உடனே சொன்னேன், அப்பா தீபாவளி கழிச்சுன்னு யாரும் எல்லாரும் தீபாவளிக்கு எல்லாரும் வேலை வீட்டுக்கு போறதுக்கு எல்லாரும் வருத்தப்படுறாங்கப்பா அப்படிங்கிறாரு. சரி, அவங்க எல்லாம் உழைக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க,
திரும்பி போறதுக்கு வருத்தப்படுறாங்க. ஒரு நாள் தானே நம்ம இருந்தோம்னா அப்படிங்கிறாரு அவரு. உடனே அவன் சொன்னேன், அதுக்கு அவரு சொல்றாங்க, என்னமோ சிங்கப்பூரா நம்ம ஊரு, சிங்கப்பூரை விட்டுட்டு போற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்கப்பா எல்லாரும் வேலைக்கு போற இடத்துக்கு அப்படிங்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சிங்கப்பூர் நம்ம ஊர் சிங்கப்பூர்ல நீ எதுக்கு நம்ம ஊரை விட்டு போக மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு. வேலைக்கு நீ போக மாட்டேங்கிறீங்க. எனக்கு அப்பாவை பிரிஞ்சு இருக்க முடியாது, அப்பா உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுப்பா அப்படின்னு. அப்படின்னா எனக்கு அப்புறம் நீ வேலைக்கு போவியா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ வேலைக்கு போவியா அப்படிங்கிறாரு. உடனே கமெண்ட்ல எல்லாரும் அந்த வார்த்தையை கூட தாங்க முடியலன்னு போட்டிருக்காரு. அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி வார்த்தை கமெண்ட்ல 50 பேரும் போட்டிருக்காரு. ஐயா நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் சொன்னா எங்களால அவ்வளவு கஷ்டமா இருக்கு, எங்களால அந்த வார்த்தையை கூட தாங்க முடியல. அவங்களே சென்டிமெண்டா ஃபீல் பண்றாங்க. அது அப்படி ஒரு நல்ல உறவுகள் கிடைக்குது இதனால. நம்ம சொந்தக்கார கூட அவன் எப்படி பண்ணா அப்படின்ற இருக்கிறத உண்மையான உறவுகளை நம்ம இதுல தேடிக்க முடியுது. உண்மையான உறவுகள் கிடைக்குது, பாசமான இது கிடைக்குது யூடியூப். அதுக்காகவே நம்ம பண்ணலாம். ஆமா, இப்போ நிறைய இப்போ வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சின்னமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து சேனல் வச்சுருக்கோம் அப்படிங்கல அதை வந்து பெரிய லெவலில் பண்ண முடியறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி எனக்கே அதிசயமா இருந்துச்சு. அவர் ஒரு வார்த்தை லேசாதே சொல்லி விட்டாரு, ஆனா அது அவ்வளவு தூரம் நுணுக்கமா பார்த்து மக்கள் அதை கமெண்ட்ல போட்டாங்க, ஐயா நீங்க இந்த வார்த்தை சொல்லாதீங்க அப்படின்னு. அந்த வார்த்தையை வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அப்ப அவருக்கு ஏதாவது இப்ப நம்ம சொல்றோம்ல, ஏதாவது ஒரு எனக்குமே அவர் பேசுறது கேட்டா பாசமா தான் இருக்கும், எனக்கும் பிடிக்கும் அவர் பேசுறது கேட்டா. அவங்க அப்பா அந்த பையன் முன்னேறணும் தானே அந்த அக்கறையோட சொல்றாரு. அவனுக்கு ஏதோ உடம்புக்குள்ள டிஃபிகல்ட் இருக்குனால அவன் போக மாட்டேங்கிறேன் வீட்டை விட்டு. அந்த கேடி பிள்ளை கில்லாடி ரங்கால அப்பா அம்மா சென்டிமெண்ட் அதுல சொல்லுவாரு டெல்லி கணேஷ், நீங்க என்னை பாக்குறப்பெல்லாம் வட்டி போடுது குட்டி போடுதுன்னு நான் உனக்கு இவ்வளவு செலவழிச்சிருக்கேன்னு 10 டைரி எடுத்து கொண்டாந்து போடுவாரு அவன்கிட்ட. 29 வயசு 30 வயசுல இந்தாடா நீ பிறந்ததுல இருந்து 30 வயசு வரைக்கும் 20 டைரி எழுதியிருக்கேன்டா, 20 டைரியிலயும் உனக்கு என்ன செலவு என்ன ஏது, உனக்கு அந்த வாங்கினேன் இந்த வாங்கினேன், 6ஆவது படிக்கல அது வாங்கினேன், 8ஆவது படிக்கல இது வாங்கினேன்னு எல்லாம் எழுதியிருப்பாரு. அப்ப அவன் சொல்லுவேன், இந்தாங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் இந்தாங்க காசு, நீங்க வந்து அப்புறம் வட்டி போடுது குட்டி போடுதுன்னு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, இந்த பணத்தை உன்னால சம்பாதிக்க முடியுமான்னு தான் நான் டெஸ்ட் பண்ணேன், இந்த பணத்தை நீ இப்ப சம்பாதிச்சிட்ட, இந்த பணம் எனக்கு தேவையில்லை நீங்களே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து அடுத்த ஊர்ல வந்து ஒருத்தன் உன்னை ஒன்றும் பேசிடக்கூடாது, உன் மகன் வந்து சம்பாதிக்காம இருக்கேன் அதுவா இருக்கேன் இதுவா இருக்கேன்னு எதுவும் வார்த்தையை சொல்லிடக்கூடாது, வேலைக்கு போகாம இருக்கேன்ற அந்த வார்த்தை சொல்லிடக்கூடாது. நான் என்ன திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நீங்க திட்டு வாங்க கூடாதுங்கிறத நான் உங்கள்கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டேன், நீங்க என்னைக்கா இருந்தாலும் முன்னேறணும், எனக்கு அப்புறம் நீங்க வந்து கையை ஊனி நிக்கணும், அந்த பணத்தை நீ கரெக்டா சம்பாதிக்கணும், குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்கணும்ன்றதுக்காக நான் உங்களை கடுமையா நடந்துக்கிட்டேன், இந்த பணம் எனக்கு தேவையில்லை நீங்களே வச்சுக்கோங்க. அந்த வயசுல நாங்க 35 வயசுல நான் கல்யாணமே பண்ணேன். அவங்க அப்பா சொல்லுவாரு 35 வயசுல தான் கல்யாணம் பண்ணேன், நானும் அம்மாவும் காசு இதுக்கு பஸ்ஸுக்கு கொடுக்க காசு இல்லாம 30 கிலோமீட்டர் நாங்க நடந்தே போயிருக்கோம். அப்படியெல்லாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோட்டல் தொழில் வச்சாராம் லாஸ், ஏகப்பட்ட தொழில் பண்ணி லாஸ் ஆகி திரும்ப நான் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து வந்திருக்கேன்டா, உங்களை வளர்த்துருக்கேன்னா அவ்வளவு தூரம் லாஸ்ல இருந்தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்குலாம் இப்போ சின்னமா நாங்கள் சொல்கிற கோவங்கள் வந்து அப்படியே பட்டுக்கிட்டு போகுது, அப்படி இதுவாக இருக்கு. ஆனால் வந்து நீங்கள் முன்னேறணுன்ற அக்கறையோட தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இனிமேலுக்கு யாராவது ஒரு பையன் கேட்பேன், உன் பையன் சும்மா இருக்கானான்னு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த ரவி கிருஷ்ணா செவன்ஜெரி என்ம காலனியில் அவங்க அப்பா சொல்லுவார்ல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு, இனிமேலுக்கு ஒரு பையன் கேட்பேன்டேனே உன் பையன் ஏன் இப்படி சும்மா இருக்கேன், ஏன் இதுவாக இருக்கேன், ஏன் படிக்காமல் திடீரேன் அப்படி இப்படின்னு. ஏன்னா என் பையன் ஹோண்டாவில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஹீரோ ஹோண்டாவில் பாடுறா பெருமையை பாடுறா அப்படின்பா அவங்க அம்மா. பின்ன நான் பெருமைப்படாமல் யார் பெருமைப்படுவா அப்படின்னு. ஆனா மகனுக்கு நேரம் அப்புறம் எல்லாருக்கும் அது அதுக்கு முன்னேற்றம் தான் வேணும். அதுக்காக தானே டெய்லி பாடுறோம். இருக்கிற சொத்தை ஹீரோல நிக்க கூடாதுல்ல. ஆமா. அப்புறமே தீபாவளி விஷயம் உள்ள பிளாட்ஃபார்ம்ல உள்ள இந்த யூடியூப்ல மக்கள் நல்லா பண்றாங்க, நல்லா கமெண்ட் பண்றாங்க, நல்லா பாசமா இருக்காங்க. உங்களுக்கு அடுத்த கமெண்ட் என்ன வந்துச்சு? எனக்கு நான் பார்க்கலையே. எனக்கு கமெண்ட் உங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சுல இப்ப நேத்தோ முந்தா நேத்தோ
நான் வந்து உங்க வீடியோவை டெய்லி பார்க்கவா அது பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அது பார்த்தேன். ஆமா, உங்க வீடியோ நல்லா இருக்குன்னு என்னவோ போட்டு உங்க வீடியோ நான் டெய்லி பார்க்கவான்னு நம்மள்ட்ட கேட்டிருக்கா. நமக்கு முன்னாடி 2 பேரு இதை அனுப்புவாங்க, இப்ப அவங்க 2 பேரும் அனுப்புறதே இல்லை. ஆமா, ஐயப்பன். ஆமா, ஐயப்பன் இன்னொருத்தரும். ஆமா, இது நம்ம இந்த கண்ணாத்தாள் கோயிலுக்குலாம் அவங்க தானே கமெண்ட் கண்ணுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைங்களையா சொன்னாங்க. ஆமா, ஏதோ யூடியூப்ல இருக்கிறனால நமக்கு ஒரு கொஞ்சம் மனசுக்கு ஒரு இதமா இருக்குது. ஒரு 10 பேர் நல்லதை கேட்டா நம்மளுக்கு நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. காலத்துல உண்மையா ஒரு ஆறுதல் சொல்ல கூட ஆள் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. ஆமா, இப்ப அதனாலதான் யூடியூப்ல சொல்றவங்களை கேட்கும் போது நமக்கு அவ்வளவு ஒரு ஆறுதலா இருக்கு. எனக்கும் அந்த கண்ணுக்கெல்லாம் சொல்லல அவ்வளவு ஆறுதலா இருந்துச்சு. அவங்க அங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஐ டாக்டர்கிட்ட போங்கன்னு சொன்னாலும் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போங்க. யூடியூப் நல்ல பாசமாவும் இருக்காங்க எல்லாரும். யாரும் ஏமாத்துறதும் இந்த கற்றதுன்னு ஒரு சேனல் போடுறாங்கல்ல, அந்த அம்மா தீபாவளியோட போனஸ் வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் தங்கம் எவ்வளவு கொடுக்குது, தங்கம் வெள்ளி எல்லாமே கொடுக்குது. நல்லா செய்யுது மக்கள் வேலை செய்யறவங்களுக்கு. நைட் அண்ட் பகலா உழைச்சு இந்த ஆர்டர் போட்டவங்களுக்கு எல்லாம் ஆர்டர் போட்டா உடனே அனுப்பி ஆகணும்ல தீபாவளி. அவங்க எல்லாமே செய்யறாங்க. அப்பா அந்த அம்மாக்கான யாரும் பின்னாடி யாரோ இல்லையா, ஜென்ஸ் இருந்துதான் ஹெல்ப் பண்றாரு. ஒரு ஆளால முடியாது. அது பொறுப்புனாப்லதான் இருக்கு. ஆனா அது நல்லா கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. அதே தவிர மத்தபடி ஹார்ட் ஒர்க் ஒண்ணும் போடல, ஆனா விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கு. சாப்பிட்டாதான் இருக்கு ரொம்ப அந்த அம்மா. ஆனா யாரோ ஜென்ஸ் இருந்து இவ்வளவும் வழி நடத்துறாங்க. அவங்க தானே பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க. நீங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க. மாப்பிள்ளை குண்டா இருப்பாரு, பொண்ணை கட்டி கொடுத்து. அவங்க சேனல் நேம் என்ன மம்மி? கட்டுறது நான் கட்டுறது. அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வந்தோம்னு சொன்னாங்க. வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பயங்கர பெரிய ஆளா இருக்காங்க. ஷாப்பு எல்லாம் வாடகை வெளியில பிடிச்சு சொந்தமா வாடகைன்னு தெரியல, சொந்தமா இடமெல்லாம் வாங்கி இப்ப அதுல தோப்பு மாதிரி நட்டுருக்காங்க எல்லாம். நல்ல வசதியா வந்துட்டாங்க இப்ப இந்த யூடியூப் மூலமாவே. அவங்களுக்கு நிறைய போகுது, வியூஸ் ரீச் நிறைய போகுது. பிசினஸ் இதனால நிறைய நடக்குது. பிசினஸ் நடக்குது. எல்லாமே இருக்கு அவங்கள்ட்ட. அத்திப்பழ ஊறுகாய் என்ன ஊறுகாய் வேணாலும் வாங்கலாம். எல்லாமே இருக்கு அவங்கள்ட்ட. அதுக்கு தனித்தனி மிஷின் வேணும்ல இல்லையா? எல்லாம் வாங்கியிருக்காங்க. அவ்வளவு வாங்கியிருக்காங்க. ஃபேக்டரி மாதிரி வச்சு நடத்துறாங்க. அவங்க பெரிய லெவலுக்கு வந்துருவாங்க. கேமாஸ் கிச்சனோட பெரிய லெவலுக்கு வந்துருவாங்க. அதான் ஒரு சிலர் சொல்றாங்க, இந்த ஜாதகத்துல வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றம் வரும். படத்துல எல்லாம் முன்னேறுவேன் பாரு, அதே மாதிரி இருக்கு அவங்க எல்லாம். யூடியூப் மூலம்தான். ஆமா, யூடியூப் நிறைய பேர் தூக்கி, அதுதான் அவங்களுக்கு பேஸ். ஆமா, அந்த மாதிரி இருக்கு. இதுல சாதாரணமா இந்த வீடியோஸ் போனா போதும். மற்ற பிசினஸ் எல்லாம் போய் என்னங்கிறது யார் தெரியுமா? நம்ம ஒண்ணு அம்மா கைப்புக்கு ஒண்ணு என்ன. ஆமா, அவங்களும் பிசினஸ் பண்ணல, பிசினஸ் எல்லாம் இறங்கல. ப்ரமோஷன் வேணா போடுறாங்க, ப்ரமோஷனுக்கு வேணா கூப்பிடுறாங்க, அதுக்கு வேணா போடுறாங்க. மற்றபடி பிசினஸ் எல்லாம் இறங்கல. அந்த அம்மா ஸ்கூலுக்கு வேலைக்கு போகுது, இந்த இது போடுறதுக்கு சரியா போகுது. அதுக்கு வீடியோ வாரத்துக்கு ஒண்ணுதான் போடுறாங்க. அப்புறம் இது நம்ம ரூட் வாரத்துக்கு ஒண்ணுதான். இது நம்ம ரூட். ஆனா அவங்க பிசினஸ் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஹெல்த் சரியில்லை. அவங்களுக்கு ஓடும். அவங்களும் நல்ல லெவலுக்கு வரலாம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பத்தாது. அவங்க அந்த ஒரு ட்ரெண்டிங்கா வர்ற அளவுக்கு பத்தாது. என்ன பிசினஸ் மட்டும் பண்ணலாம் அவங்க. ஆனா அவர் பேசுறதே ஜோக்கு எல்லாம் 1 லேக்குக்கு மேல போகுது அவர் பேசுறது. அப்புறம் இந்த ராஜேஷ் கிச்சன் சொல்லி இந்த கமலக்கண்ணன் ராஜேஷ் கிச்சன் திண்டுக்கல். ஆமா ஆமா, அவங்களே நான் பாக்குறது இல்ல. அவங்களும் பிசினஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்களும் அப்படிதான். அதுவும் சொந்தக்காரர்களுக்கு நல்லா நிறைய கொண்டு போய் செய்யும் ராஜேஷ் கிச்சன். அவங்களும் பில்டிங் எல்லாம் கட்டிட்டாங்க நிறைய. சொந்தக்காரர்களுக்கு எல்லாம் நல்லா செய்யும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அதை கொஞ்சம் பாத்தீங்கல்ல நீங்க? அது பார்த்தேன் ராஜேஷ் கிச்சன். இப்போ வந்து இன்னைக்கு இவன் பார்த்தேன் லிங்க். அது லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியன். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஷார்ட்ஸையும் இதையும் பார்த்தேன். அவங்க அம்மாவும் பொண்டாட்டியும்
பொண்டாட்டி நல்ல அழகுல இருக்காங்க பொண்டாட்டி. அவன் பொண்டாட்டி சென்னையில இருந்து வந்தது. அப்படியா? சென்னையில இருந்து இங்க வந்து கட்டியிருக்கா. நல்லா நல்லா இருக்கே வீட்டோட. வீட்டோட பொருந்தி அதுக்காக தான் கட்டியிருக்கா. தேவகோட்டை இருக்கு. தேவகோட்டையில தான் எல்லா கடைக்கும் இது ப்ரமோஷனுக்கு போறாங்க. அவங்க சொந்த ஊர் தேவகோட்டை. தேவகோட்டை. ஆமா, அன்னைக்கு சொன்னிச்சுல தேவகோட்டை. ஆமா, நம்ம கோயில்ல பார்த்தோம்ல அவங்க அக்கா. அவங்க அக்காவும் ஆக்ட் பண்ணியிருக்கா. அக்காவும் ஆக்ட் பண்ணியிருக்கா. ஆனால் முக்கால்வாசி மாமியா மருமக இப்போ போடுறது. அதுக்கு முன்னாடி அக்காவை வச்சு போட்டிருக்கேன், மாமா வச்சு போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுகளை வச்சு நிறைய போடுவேன். ஆனால் ட்ரெண்ட் ஆனதே ஃப்ரெண்டுகளை வச்சு தான் ட்ரெண்ட் ஆனது. ஆமா, இப்பவுமே ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன் வந்திருக்கேன் அன்னைக்கு பார்த்தேன். யூடியூப் வேணும் உண்மையில மக்களுக்கு. இவன் சுரேஷ்குமார்லாம் யூடியூப் மட்டும் இல்லைன்னா நேரம் வந்திருக்கவே முடியாது. ஆமா, யூடியூப்ல மக்கள் தூக்குனதுலதான் அவன் வந்து இப்ப சீத்தமிழ் வரைக்கும் போயிட்டேன். ஆமா, சேனல் வரைக்கும் இவ்வளவு டெவலப்மெண்ட். ஒரு மனுஷனோட டெவலப்மெண்ட் இவ்வளவு தூரம். ஆமா, இந்த சுந்தர் பிச்சை கூகுள்ல பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு தீபாவளிக்காக. அவரு ஜீன் இருக்கு பாருங்க, கூகுள் ஸ்வீட்டை வந்து ஒரு பிளேட்ல கூகுள் மாதிரி ஜீன் அடுக்கி விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து கூகுளோட விசுவாசி. கூகுள்ல இவ்வளவு தூரம் வர்றதுக்கு காரணம் அவர் தான். அவர் தமிழன். அவர் பாத்தீங்கன்னா கூகுள்ல ஜிமெயிலு, கூகுள்ல எல்லாமே கொண்டு வந்தது. கூகுள்ல இதை நம்ம இப்ப பண்றோம்ல, அவ்வளோ குரோமு, கூகுள்ல அவ்வளோ கூகுள் டிவி எல்லாமே கொண்டு வந்தது அவரோட நாலேஜ்ல இருந்தது. ஒரு தமிழன் வந்து இவ்வளவு தூரம் ஒரு நாடே இது பண்ற அளவுக்கு நம்ம இப்ப எது சர்ச் பண்றதுனாலும் கூகுள்ல தானே பண்றோம். கூகுள் தான். அப்ப அந்த அளவுக்கு இதுவா கூகுள்ல என்னமோ ஆன் பண்ணிட்டு அவனுக்கு வேணுங்கிறது அதுல சொல்லுவேன், அது உடனே அதை எடுத்துக்கிட்டு வந்து வாய்ஸ் ரெக்கார்டர். அவன் அதுதான் பண்ணுவேன் அந்த ஆர்னேஷ். நம்ம டைப் பண்ணுவோம், அதுகளுக்கு வாய்ஸ் பேசுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தங்களுக்கு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், ஆனால் யூடியூப்னால நிறைய மக்கள் நல்லா வாழ்கிறாங்க. நிறைய மக்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு யூடியூப். இவங்களும் சரவண நாளினாலும் அந்த அம்மாவும் நல்லா 45 இதுக்கு வந்துருச்சு. 1 lakh வரப்போறாங்க அவங்க சப்ஸ்கிரைபர். 45 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. பரவாயில்லையே. ஆனா அவங்க டெய்லி விடாம போடுறாங்க நல்ல வீடியோஸ். ஷார்ட்ஸ் நிறைய போடுறாங்க. வீடியோஸ் கொஞ்சம் தான் போடுறாங்க. ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு முதல் போடுறாங்க. ஷார்ட்ஸ் நிறைய போடுறாங்க. 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி. அதுல நிறைய போகுது. முதல்ல அவரு வராம இருந்தாரு, அப்புறம் அவரு வந்துட்டாரு. அவரும் வர்றாரு. மணி அதுல இருந்து வருதுன்னா அப்புறம் ஆம்பளையில இதுல மாறிடுறா. நிறைய ஆம்பளை அதனாலதான் அலோவ் பண்றாங்க அப்படிங்கிற. ஆம்பளை யாரும் இது அலோவ் பண்ண மாட்டாங்க. இது சொல்லுவீங்கல்ல யாரோன்னா தருண் சுந்தர். ஆமா, அவர் ஒய்ஃப்கிட்ட இதே புருஷன்ட்ட போய் கேட்டுச்சான், என்னை ஆட சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு. நீ ஆடு, ஆனா வந்து மற்றவங்க பாக்குற நான் பாக்குறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு சொன்னாராம். அவர் இப்ப மணி அதிகமாகறதுனால சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கு. அதில் நம்ம தான் 10.7K தான் வச்சிருக்கோம். நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம ஷார்ட்ஸ் என்னால போட முடியல. ஷார்ட்ஸ் போட்டால் நான் அந்த அம்மாவிட்டு அதே போடுற மாதிரி இருக்கு. அது யாரு யாழினி அம்மாவிட்டு. வேற ஒன்றும் நம்ம போடுற மாதிரி இல்லை. அதனால நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஆனா நம்ம அது போடுறதுலேயே ரீச் வருது இல்லை மேம், ரீச் போயிருது. ஆனா நம்ம இது வரைக்கும் மில்லியன்ல போகல. மில்லியன்ல போகல. ரஜினியை போட்டப்பதான் மில்லியன் போல. ரஜினியை பத்தி ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் போட்டோம் பாருங்க ஒரு நாள், பிச்சுக்கிட்டு போயிருச்சு மில்லியன்ல. அதே மாதிரி இந்த சாம்பார் பிரிக்கிறது மம்மி ஹோட்டல்ல என்னடா தாலி ஆடை கட்டுற, அது பிரியவே மாட்டேங்கிறா. அப்ப கூட பிரிதான்னு பாடுறா, தூக்கி எறிவேன். அந்த காமெடி நல்லா இருந்துச்சு. கோவமா பேசுவேன். அது ஒரு காலத்துல எப்படி போச்சு. நம்ம ஒரு நாளையிலேயே பாத்தீங்கன்னா அந்த 30 நாளுக்குள்ள ஒரு நாளைக்கு அம்மா இன்னைக்கு 28 கேமா மொத்தமா, அம்மா இன்னைக்கு 30 கேமா, ஒரு நாளைக்கு 58 கேமா அப்படிமா. பார்த்தா கேவா குட்னா 3 மில்லியன் வந்துருச்சு, ரீச்சே வந்துட்டோம். அந்த மாதிரி. ஆனா ஒரு சிலருக்குலாம் இந்த சுரேஷ்குமார் அம்மாவுக்குலாம்
சும்மா அது தும்முனா அதுக்கு 28K 50K போகுது. அப்படி பண்ணுது மக்கள். அது எப்படி மம்மி தெரியல. அத மக்களுக்கு இவனுக்காக சுரேஷ்குமாருக்காக வேண்டி அவங்க அம்மாவுக்கு போட்டுது. ஒரு ஆளே டெவலப் ஆயிட்டேன். தாரணேஷ் நல்லாதான் பண்றேன், நம்ம அவ்வளவு தூரம் ரீச் ஆகலைங்கிறனால தாரணேஷ மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. தாரணேஷ் ஆனா சூப்பரான புள்ள, சூப்பரா ஆக்டிவிட்டிஸ் நல்லாதான் பண்றேன். ஆனா அவனுக்கு பாரு 65 வியூஸ் 66 வியூஸ் தான் போயிருக்கு. நம்ம என்ன ரீச் ஆகல அவ்வளவு தூரம். அதனால ரீச் ஆனவங்க சொந்தக்கார போட்டா அதுக்கு ரீச் இன்னும் கூடாது. ஆனா யூடியூப் பரவாயில்ல, ஒரு மக்களோட ஒரு ஆதரவு நல்லா கிடைக்குது, நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு மனசுக்கு ஒரு இதை சொந்தக்காரருக்கு சொல்றாத ஒரு ஆறுதல் கூட யூடியூப்ல நமக்கு இது நம்ம கமெண்ட்ல சொல்றாங்க. வரைக்கும் அதை நம்ம இது சொல்லணும், பாராட்டணும். யாரு எங்க இருக்கோம்னா தெரியாது. சொந்தக்காரங்க பூரா எல்லாம் அவங்க வாழக்கூடாது, சாகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் எல்லாம் வாழணும்னு நினைச்சு நமக்கு வேணுங்கிற நல்ல அட்வைஸ் பண்றாங்க. அது ஒரு இதுவா இருக்குது, அது ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு யூடியூப் நடத்துறதுல. ஆனா நம்மளும் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்டா கொடுக்கணும். இப்ப அம்மு அரசன் அது பலாரம் சுடுறேன்னு இப்ப நான் அதுதான் பார்த்தேன். இப்ப இவ்வளவு நேரம் அம்மு அரசன் தீபாவளிக்கு பலாரம் சுடுறோம்னா என்ன பலாரம் தெரியுமா சுட்டுச்சு? குலோப்ஜான் போட்டுச்சு. குலோப்ஜான் போட்டா 2 பாக்கெட் எடுத்து உருட்டி வச்சிருந்துச்சு பெரிய தட்டுல. சரி, உருட்டி வச்சிருந்தா. ஆனா அம்மு அரசன் ஹெல்ப் பண்ணுவானான்னு தெரியல, அம்முதானு தெரியல. எண்ணெயை ஊத்தி 1 லிட்டர் எண்ணெயும் ஊத்தி பெரிய எரிப்பு சட்டியில இந்த இது 2 போட்டுச்சு அந்த உருண்டைய. அவன் என்ன பண்ணிட்டான், அதோட ஹஸ்பண்ட் அரசன், அம்மு அரசன், அவன் என்னத்தை இப்படி 2 போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து இருப்பு சட்டி இறம்ப போட்டு அது திருப்ப வராம போச்சு. வராம அது உடனே கோச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க, நீங்களே பண்ணுங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் திருப்பி பார்த்தா திருப்பி எல்லாம் உடைஞ்சிருச்சு. 1-2 குலோப்ஜாம் உடைஞ்சிருச்சு. அப்புறம் எப்படியோ இதுல சிரமப்பட்டு எடுத்து வச்சு அதை காட்டவே இல்லை, அந்த வீடியோலயே காட்டல. அவங்க எப்படி எடுத்தோம் என்னங்கிறது வீடியோ காட்டல, விட்டாச்சு. அந்த முடிச்சாச்சு அதோட. அதுக்கப்புறம் சீயம், இந்த இனிப்பு சீயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் பண்ணி இனிப்பு சீயம் மைதா மாவுல புட்டு முக்கி அந்த சீயம் சுட்டுச்சு. அது நல்லா சுட்டுருச்சு, அதை ஃபுல்லா காட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னமோ ஒண்ணுச்சு 2 இந்த இது நம்ம வாங்கிட்டு வரல வடை, அந்த பருப்போட நல்லா இவ்வளவு மாவு ஆட்டி, கடலை பருப்பு ஆட்டி அதை தட்டி போட்டு அதை சுட்டு காமிச்சிச்சு. அது சுடுறதுக்குள்ளேயும் ஐயோ அது எண்ணெயை காய போட்டுட்டு 1 மணி நேரம் வீடியோக்கு பேசுது. சொல்றேன் எண்ணெய் காஞ்சிருச்சு, புகை வருதுன்னு சிம்ல விட வைக்காம அது அப்படிதான் பண்ணுது. மக்கள் அதை கமெண்ட்ல போட்டுருக்குது. அரசன் தான் கெட்டிக்காரத்தனமா இருக்கிறேன், அம்மு பேசிக்கிட்டே இருக்குது. அப்படி என்ன பேசும்? அது வீடியோவுக்கு வச்சது. ஏங்க நாங்க அப்ப முத பண்ணும்போது இப்படி பண்ணவங்க, அப்படி பண்ணவங்க வீடியோல அப்படியே மை மறந்து பேசிடுது. அப்ப கல்லு இது அடுப்பு சூடாறது தெரியல, இந்த அடுப்புல விட்டுட்டு அது கமெண்ட்ல கரெக்டா சொல்றாங்க, தெரியுது. அரசன் தான் கரெக்டா இதுவா சிவியரா பண்றேன், அம்முக்கு அவ்வளவு தூரம் இதுங்க மாட்டேங்குது. அம்மு என்ன அடுப்புல போட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணது. எண்ணெய் சட்டி அடுப்புல போட்டு தூக்கி வச்சுன்னா எரிஞ்சு போயிடாது. அடுப்புல நீங்க தானே சொன்னீங்க விளையாடக்கூடாது, கரெக்டா இருக்கணும். நீங்களே பாருங்க, ஒரு அடுப்புல 1 தான் சுட முடிஞ்சிச்சு, 2 சுடலாம். ஆமா, அது எண்ணெய் சட்டி கிட்ட வச்சு வீடியோ எடுக்கிறியே, சரி அது காசு வீடியோ எடுக்கிறியே, அதுக்குன்னு எண்ணெய் சட்டி கிட்ட இருக்கிறதையும் கவனமா பாத்துக்கணும். ஆமா, அதை விட்டுட்டு பேசுறதுலயே மெய் மறந்துட்டு பேசினா என்னன்றது. ஏன் பேசுறது குமிஞ்சு பேசினா என்ன வாய் கேட்காதா? வீடியோ இதை பார்த்துக்கிட்டே பேசினாதானா? ஆமா ஆமா, அது அவ்வளவுதான். இல்லைன்னா அந்த புள்ள எதையும் அவ்வளவுதான். அவன் டைல்ஸ் ஒர்க்கு தான் பாக்குறேன் இருக்கு. ஆனா நல்லா வச்சிருக்கேன் ஃபேமிலிய. ஏய் கையை எண்ணெய்க்குள்ள விட்டுக்கிட்டுறாதே அப்படின்னு கத்துறேன். இந்த வடைய போடல இப்படி போடுது, அதுக்குள்ள முன்னாடி நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏய் கையை அதுக்குள்ள விட்டுறாதே அப்படிங்கிறேன். நல்லா உடம்பு உழைக்கிறேன், நல்லவனா இருக்கேன் அவனும்.
நல்லா வாங்கியாந்து விடுறேன் சாப்பிட்றதுக்கு. மீன், கறி, நண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து விடுறேன். ஓரளவுக்கு இன்கம் இதுலயும் நல்லா வரும் போல, யூடியூப்லயும் நல்லா வரும் போல. கார் வாங்கியிருக்காங்க, கார் கடை கட்டுறாங்க. ஓரளவு ஒரு சின்ன மீடியம், அவங்க இடத்துல சின்ன மீடியம் வீடு ஒன்று கட்டியிருக்காங்க கிராமத்துல. ஓரளவு நல்ல ஃபேமிலி. அவங்க எல்லாம் சிட்டியோட மாதிரி சிக்கனமா இருப்பாங்க, நல்ல கெட்டிக்காரத்தனமா நடத்துதுங்க. ஆச்சரியமா இருக்கு. காலையில டிஃபன் பண்ணி மத்தியானம் சோறு குடிச்சு நல்லா நீட்டா நம்ம சிட்டியோட மாதிரி நடக்குது. அதுக்கு படிச்சிருக்கு, படிச்சது காலேஜ் தான் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து படிச்சதுனால ஓரளவு டெவலப்மெண்ட் ரொம்ப மோசமா இல்லை. இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு அது இதுன்னு இருந்துச்சு. இப்பெல்லாம் நிறைய நாகரிகமே இல்லாம ஒரு மாதிரி இல்ல, அவங்களுக்கு வயசு கூடவா இருக்கும்ல. இவங்க வந்து அப்பவே இருந்தே பண்பாடா 2 பேரும் வேலைக்கு போய் அவங்க 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அம்மு மாமியாவும் மாமனாரும் 2 பேரும் வேலைக்கு போறாங்க. இருந்தாலும் அவங்க குடும்பம் இப்படி நடத்தல, அம்மு நடத்துற மாதிரி. அம்மு நடத்துறது கரெக்டா நடத்துது. தீபாவளிக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி, பர்த்டேக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி, நம்ம எல்லாம் எப்படி பண்றோம் அதே மாதிரி பண்ணுதுங்க. எனக்கெல்லாம் இப்ப எங்க அம்மா பண்ணது மாதிரி தான் நான் பண்றேன். ஒரு தவிர புதுசா எதுவும் பண்ண எனக்கு மாத்திக்க வரல. ஆனா அந்த பிள்ளைகள்லாம் அவங்க அம்மா பண்ண பழக்கத்தை விட்டுட்டு புதுசா மாத்திக்கிட்டு பழகுது. அது எப்படின்னே தெரியல, மாத்திக்கிச்சு. அப்டேட். அதே மாதிரி டெய்லி ஒரு குழம்பு ஒரு வெஞ்சனம் வச்சு அவனுக்கு சோறு போடுது. புளிக்குழம்பு ஏதோ ஒரு குழம்பு வச்சு சோறு போடுது. குழம்பு வச்சு சோறு போடுது. போற நேரத்துக்கு நல்ல லெமன் சாதம். எங்கேயும் போனானா கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்தானா அங்கிருந்து லெமன் சாதம் தொட்டுக்க வச்சு ஏதோ கொண்டுகிட்டு வந்தாங்க. நான் கொஞ்சம் ஏதாவது இடத்துக்கள்ல வச்சு சாப்பிட்டு அப்புறம் திருப்பி கார்ல வராது. கார்ல வர்றது அப்படியெல்லாம் நல்லா பண்ணுதுங்க. இந்த காலத்து பிள்ளைய நல்லா மாத்திக்குது, கெட்டிக்காரத்தனமா இருக்குது. எனக்கெல்லாம் எங்க அம்மா வீட்டு பழக்கம் தான் வருதே தவிர வேற புதுசா எந்த பழக்கமும் வர மாட்டேங்குது. ரெண்டாவது எங்களுக்கு வயசாச்சுன்னு வைங்க. என்ன நறுக்கிங்க? இந்த தேங்காய் பாலுக்கு புளிக்கிறதுக்கு தேங்காய் நறுக்கிருக்கேன். அப்புறம் நாளைக்கு உருளைக்கிழங்கு நறுக்கிருக்கேன். அது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச கறக்க அது தண்ணி ஊற்றி. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் என்ன பண்றேன்னு தெரியல. ரவையா இல்லைன்னா தோசை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை ஊற்றணும். இப்போ சாம்பார் இருக்கு, தோசை மட்டும் ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.